ஹலோ கோடஸ், நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா கிரியேட்டிவா யோசிக்கணும்ட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கிரியேட்டிவிட்டின்றது ஒண்ணுத்த நம்ம தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். பெரிய மூவி எடுக்கணும், புக் எழுதணும், ஃப்ளையிங் கார் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டுபிடிப்பை தான் நம்ம கிரியேட்டிவிட்டின்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ கிரியேட்டிவிட்டினா என்ன? இப்போ வீட்டில் சேலரி கம்மியாக இருக்குது, இப்போ அதை வச்சு பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அதுவும் கிரியேட்டிவிட்டி தான். இப்போ அப்பா அம்மாக்குள்ள சண்டை, இப்போ அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அதுவும் கிரியேட்டிவிட்டி தான். இப்போ நமக்கு ஒர்க் லோடு ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ அதை எப்படி சிம்பிளாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு ஒரு நினைக்கிறோம்ல, அதுவும் கிரியேட்டிவிட்டி தான். கிரியேட்டிவிட்டினா பெருசாக ஒன்றத்தை கண்டுபிடிக்கிறது இல்லை, இப்போ அதை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதுதான் கிரியேட்டிவிட்டி. அப்போ கிரியேட்டிவிட்டினா என்ன? நம்ம டெய்லியும் செய்கிற ஒர்க்கை எப்படி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செய்கிறோம்ல, அதுதான் கிரியேட்டிவிட்டி. கோடஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.